ஏன் வேலையை நிறுத்தணும்? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் 10 வருஷம் கழிச்சு ரோடு போடுறீங்க. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதுக்கு அடுத்த நாள் தான் நல்ல மூர்த்த நாள். அன்னைக்கு போடுங்கடா ரோட்டை. அந்த மூர்த்தத்துல தான் எம்எல்ஏ உடைய தம்பிக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் நம்ம சிஎம் வராரு. அதுக்காக தான் இந்த ரோட போட்டுட்டு இருக்கோம். யோ, அப்ப 10 வருஷமா இந்த குண்டுகுழியில் நடந்து போற மக்களுக்காக ரோடு போடல. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வர சிஎம்முக்காக தான் ரோடு போறியா நீ? யோ, சிஎம் ஏமாத்தி மக்களை ஏமாத்துறீங்க. நாங்க ஏமாந்துட்டோம், சிஎம் ஏமாறக்கூடாது. இந்த ரோட்டோட லட்சணத்தை அவர் பார்க்கணும். இந்த ரோடு அப்படியே இருக்கு. இந்த ரோட போட சொன்னதே எம்எல்ஏ தான்டா. போங்கடா. ஏய் ஒத்து, கொஞ்சம் பொத்து. உங்க எம்எல்ஏ என்ன பெரிய ஆண்டவனாடா? ஏய் நாங்க சொல்றோம். நீ பாட்டு. ஒரு பய வேலை பார்க்கப்படாது. அப்படியே நில்லுங்கடா. கேட்டீங்களானே? ஒரு 10 பேர் வந்து நம்ம வேலையை நிறுத்திட்டாங்க. எங்கடா சிட்டுமணி? யாரா அவங்க? அதான் அந்த கேபிள் டிவி ஈஸ்வரனோட சுத்திக்கிட்டு இருப்பாங்களே 4-5 தண்டங்க, அந்த முண்டங்க தான். யார் வந்தாலும் சரி. ஏய் கான்ட்ராக்டர், அறிவிக்காய் அவனுக்கு? பப்ளிக் சொல்றாங்கல்ல, ரோடு வேணா ஒரு இளவு வேணாம், எல்லாரும் அனுப்பியா? ஏம்பா வேலை எல்லாம் நிறுத்தி எல்லாரும் கிளம்புங்க. நம்ம கிட்ட நடக்குமா இதெல்லாம்? இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்க? 30 பேர் வந்திருக்காங்க. இவங்க புண்ணியத்துல அந்த 30 பேர் சம்பளம் உனக்கு மிச்சம். அது சரி, நம்ம வேலை நின்னு போச்சே. இனிமேதான் வேலையே ஆரம்பம். டேய் புருஷனை பார்த்து லுக்கு விடுற பாடி. ஏய் கான்ட்ராக்டர், இவங்க எல்லாம் யார் தெரியுமா? தெரியலையே. இதோ நிக்கிறாங்களே பப்ளிக். இவங்களோட அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, குழந்தன், குழந்தையா, மச்சான், மச்சினிச்சி, மொத்தம் சொந்தங்களையும் இறக்கிருக்கேன். இவங்களை வச்சு ரோடு போடு. இதுல ஒரு தலை சீரிச்சுன்னு வச்சுக்க. இங்க இருக்கிற எல்லா தலைகளையும் சீவிடு. ஏய் லாக் பண்ணுங்கடா. வாங்கடா, புடிங்கடா. அண்ணன் பாரு, அண்ணன் போடு, எல்லாம் போடு. ஒழுங்கா தார ஊத்துற. டேய் நல்லா நிமிந்து வேலை பாருங்க. எம்எல்ஏடா. குழந்தை அழுகுதுல. இப்போ நீ குழந்தைக்கு தாலாட்ட போனா அப்புறமா உன் புருஷனுக்கு ஒப்பாரி பாட வேண்டியது வரும். என்னதான் தாலாட்டா ஒப்பாரியா? போ போ போ. ஒரு ஐசில கொண்டு வா. வாடா வா, நீ ஒரு ஆளு தான் பாக்கி. டேய் சாரு கையில தாறு கொடுங்கடா. இதை பாரு, நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாரையும் விட்டுரு. விடலேன்னா 1. டேய் விடலேன்னா என்னடா பண்ணுவ? 2. அட என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னடா? 3. ஐயால
ஒவ்வொருத்தன் சாவும் எவன் கையில, ஆனா உங்களோட சாவு இவன் கையில. ஏய், அவன் 10 சொன்ன அடுத்த நொடி வெட்டி சாச்சிடுங்கடா. ஏய், சொல்ற 10. 4 5 6. வேண்டாம் சொல்லாதப்பா. ரோட்டு வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இருக்கிற ஒரு பிள்ளையும் கொண்டுடுவானுங்க. உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சொல்லாதையா. 7. வேணாண்ணே, சொன்ன மாதிரி எங்க அண்ணனை கொண்டுடுவாங்கண்ணே. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்கண்ணே. 8. அண்ணே வேண்டாண்ணே, என் புருஷனை அநியாயமா கொன்னுடுவாங்க. நாங்க கஷ்டப்பட்டுக்கிறோம், நீ போன. 9. டேய், சொல்றா 10. ஏண்டா பின்னாடி போற? நீ ஆம்பளை என்ன சொல்றா? அப்ப நீ ஆம்பளை இல்லையா, பொம்பளையா? நீ ஆம்பளை என்ன சொல்றா? என்னன்னு உங்க தம்பியை நிறுத்தி வச்சிருக்கா? 10. விட சொல்லு. விடுடா. 10 வருஷத்துல இங்க ரோட் போடுறேன்னு சொல்லிட்டு 4 தடவை நீ கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கியிருக்க. அந்த பணத்துல நீ எத்தனை வீடு வாங்கியிருக்க, எத்தனை கூடு வாங்கியிருக்கேன்னு சிஎம்க்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? அதனால சிஎம் இங்க வந்து போற வரைக்கும் இந்த ரோடு இப்படித்தான் இருக்கணும். ஏழக்கை, முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 8 to 9. அப்ப 7:30 மணிக்கு இவன் மாப்பிள்ளை கோலத்துல வருவான். அதுக்கு முன்னாடி ரோட போடுற, கோடை போடுறேன்னு ஏதாவது கம்பி நீட்டிங்கன்னு வச்சுங்க, நான் உன் தம்பியை நீட்டுவேன். போனாமா? எங்கயா போய்கிட்டு இருக்கான்? எம்எல்ஏவோட தம்பி கல்யாணத்துக்குங்க ஐயா. கல்யாணத்துக்கு போறோமா, கார்கில் யுத்தத்துக்கு போறோமா ஐயா? பீரங்கி வண்டியில போற மாதிரி இருக்கு. அத்தடியோ, என்னையா இது சத்தம்? சைரன் சத்தம் ஐயா. ஆமா, ஹைவேஸ்ல 150 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்க. எவனாவது குறுக்க விழுந்து செத்துருவான் பாரு. புடிங்க அந்த ஒயரை. அப்பா, இந்த ரோட்ல கார்ல போறதுக்கு நடந்தே போயிடலாம். நிறுத்துப்பா. இறங்குங்க மாப்பிள்ள சார். வாங்க. யோ வாயா. அரசாங்கம் போடுற நல்ல திட்டமெல்லாம் உன்ன மாதிரி ஆட்களால தான் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. உன் திருட்டுத்தனத்தை இத்தோட விட்டு உன் சொந்த செலவில் இந்த ரோட்டை போட்டு கொடுக்குற. அப்பதான் உனக்கு வர்ற எலெக்ஷன்ல சீட்டு. இல்லைன்னா உன்னை கட்சியை விட்டே தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. அண்ணே என்ன பண்ண போறீங்க? சிஎம் சொன்ன மாதிரி உங்க செலவுலயே ரோடு போட போறீங்களா? யோ சுமாரியா அண்ணே, அந்த ஈஸ்வர் எந்த ரோட்டில் பிரச்சனையை கிளப்பினானோ அந்த ரோட்டில் கொன்று புதைச்சி அதுக்கு மேலே ஜல்லியை போட்டு தாரை ஊற்றி ரோட்டை போட்டு அவனுக்கு சமாதி கட்டிடுவோனே. இப்போ அவன் மேல கையை வச்சா விஷயம் சிஎம் வரைக்கும் போவோம். வர்ற எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும், மறுபடியும் நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு நான் தான் சனீஸ்வரன். ஏன்டா வழி மறிச்சிட்டு நிக்கிற? எங்க போறீங்க? நான் எங்க வேணாலும் போவேன், உனக்கு என்ன? பெங்களூர்ல இருக்கிற உன் அண்ணன் வீட்டுக்கு போறேன். 8:30 மணிக்கு சதாப்தி அன்ரிசர்வ்டு. வித்தவுட்ல போற ஐடியா? உனக்கு யாரா சொன்னா? யாரங்க? நான் தான் சொன்னேன். ஏண்டி இந்த அண்ணனுக்கு தங்கச்சி சப்போர்ட்டா? இத பாரா, 10 வயசுல ஆரம்பிச்ச உன்னோட அடிதடி ஆட்டம் இன்னும் முடிஞ்ச பாடில்ல. இப்ப எம்எல்ஏ வரைக்கும் போயிடுச்சு. இனிமே உன் கூட நிம்மதியா இருக்க முடியாது. உன் சங்காத்தமே வேணா, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடுறேன். ஏமா கோவிச்சிட்டு வீட்டு விட்டு போற வயசா உனக்கு? வாமா வீட்டுக்கு போலாம். அவன் அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிருது. இனிமே உங்க பையன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார். அதுக்கு இந்த தும்பி சிங்காரம் கேரண்டி, நீ சத்தியம். விடுறா. ஆட்டோ வண்டி எடுப்பா. ஏமா அவன் வீட்டுல உள்ள அம்மாவே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்கானுங்க. நீ என்னடான்னா உன் பிள்ளைய கூப்பிடும் போது பிகு பண்ணிட்டு இருக்க. ஆட்டோ காசே வேணாம், இந்தாமா பைய எடுத்துட்டு கிளம்பு. நல்ல ஆளுமா நீ.
அட வா வாங்கம்மா, அண்ணா, வாங்கம்மா. வாங்கடா. ஆமா கோச்சுக்காத. ஆட்டோல இருக்க. ஹே உள்ளே வா. தம்பி ஏன்பா வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் என்ன பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியலையோ? சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். பேரெல்லாம் விபரமா சொல்வியா? சொல்லுவேன். சரி சரி சேர் எடுத்து போடு. உட்காருங்க. அது சரி வீட்ல உள்ளவங்க எல்லா பேரையும் சொல்லு. அதுல என்ன சொல்லிட்டா போச்சு. அழகப்பன் அழகாயி. அழகப்பன் அழகாயி. இருளப்பன் இருளாயி. இருளப்பன் இருளாயி. மெய்யப்பன் மெய்யாயி. மெய்யப்பன் மெய்யாயி. நெக்ஸ்ட் மூக்கப்பன் மூக்கையா. என்னங்க எப்படிங்க எங்க வீட்ல இருக்கும் பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க? யோ உங்க குடும்பத்துல மூக்கப்பன்னா மூக்காய் தானே வந்து தொலையும். சரி சரி சொல்லு. முத்தப்பன் முத்தப்பன் முத்தாய். ராக்கப்பன் ராக்கப்பன் ராக்காய். அது மட்டும் இல்லாம அலமேலு எங்க அம்மா, புவனா என் தங்கச்சி, அப்புறம் ஈஸ்வர் அது யாரு? நான் தான். 23 பேர் இந்த வீட்ல இருக்காங்க. ஐயோ இல்லைங்க, நீங்க கடைசியில் எழுதுனீங்களா அந்த 3 பேர் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ மத்த 20 பேரு செத்துட்டாங்களா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, மாட்டாங்கன்னு சொல்லுங்க. இவ்ளோ நேரம் செத்தவங்க பேர் சொல்லி கிண்டல் பண்றியா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் நினைச்சா உனக்கு ஓட்டே இல்லாம பண்ணிடுவேன். ஏய் நான் பப்ளிக் சர்வெண்ட். நான் நினைச்சா நீ பப்ளிக்ல நட்ட மாட்டவே முடியாது தெரியுதா? சரியான ரவுடி பையனா இருக்கான்.